காங்கிரஸுக்கு இவங்களுக்கு காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நான் எலெக்ஷன் முடிஞ்சால் ரிசைன் பண்ணுவேன்றார். காங்கிரஸ் கட்சியில் சீட் ஒதுக்கீடு குழுவில் இருந்த திரு மாணிக்கம் தாக்கூர் நான் வரல, நான் ராஜினாமா பண்ணுறேன்றார். காங்கிரஸ் கட்சி சீட்டை வித்துருச்சு, ராகுல் காந்தியோட கொள்கையை காற்றுல பறக்க விட்டுச்சுன்னு ஜோதிமணி சொல்கிறாங்க. இப்படி பகிரங்கமான புகார் இருக்குது. திருமாவளவன் நான் நிற்கலன்றார், எனக்கு எதுவும் அழுத்தம் கொடுக்கலன்றார். நான் நிற்பேன் சொல்கிறார். சிட்டிங் எம்எல்ஏ 4 பேரில் 3 பேருக்கு சீட்டு கொடுக்கல. இவ்வளோ குளறுபடிகள் அங்கே ஓடிட்டுருக்கு. அப்படி எந்த குளறுபடியும் இல்லாமல் ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் இருக்குது. அது எல்லாம் சேர்ந்துமே கூட அவங்களுக்கும் டஃப்பான ஃபைட் இருக்குது. 2016 மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று இருந்துச்சு. ஆமாம், ஓவராலாக எல்லாம் சேர்ந்து 5% எடுத்தாங்க. தேமுதிகலேருந்து மதிமுகலேருந்து தமாகலேருந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து விடுதலை சிறுத்தை எல்லாம் சேர்ந்து 5% எடுத்தாங்க. இந்த முறை திரு விஜய் இருக்கிறார். அவர் ஒரு மேஜர் ஃபேக்டராக இருக்கிறார், ஒரு பெரிய ஃபோர்ஸாக இருக்கார், நிறைய ஓட்டு இருக்கார். ஸோ இவர் ஒரு கேம் சேஞ்ச் ஆகலாம், கேம் ஸ்பாயில் பண்ணலாம். அது என்னென்னு பார்க்கணும். அதுதான் அது ஒரு சஸ்பென்ஸ் இந்த இடத்துல. இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியலையா சார்? விஜய் யாருக்கு ஸ்பாயிலராக மாறுவார்? 2 பேருக்குமே தான் நினைக்கிறேன். யாருக்கு கூடன்னு பார்க்கணும்.